டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மதுபான பிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய இடங்களில் தலா 5 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. தேர்தல் காலம் என்பதால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அரசியல் கட்சியினர் மது வாங்கி கொடுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த டாஸ்மாக் கடைகளில் வழக்கத்தை விட தற்போது மதுபானங்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அனைத்து வித மதுபானங்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக மது பிரியர்கள் புகார் கூறுகின்றனர். இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் வாங்கினாதான் ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்துறாங்கன்னா இங்க ஓமலூர்ல வந்துருக்குங்க. ஓமலூர்ல வாங்கினாலும் 10 ரூபா, ஒவ்வொரு பிராண்டுக்கும் 10 ரூபா. முன்னெல்லாம் சாதாரண சரக்கு பேசாம கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் எந்த சரக்கு வாங்கினாலும் சரிங்க பிராண்டி, அந்த சரக்கு 10 ரூபா அதிகம். நீ 10 ரூபா கொடுத்தா காசு, நீ வெளியே போடா அப்படிங்கிறாங்க. நீ வெளியே போடா, நீ எதுக்காக குடிக்க வர, நீங்க 10 ரூபா கூட இல்ல உனக்கு, நீ எதுக்காக 10 ரூபா இல்லாம நீ எதுக்காக வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த உள்ள இருக்கிற கேஸையில அது மாதிரி பேசுறாங்க. இதுதான் உண்மை. ஆனா இது எப்படி நடக்குமோ, இது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அரசாங்கம் என்ன பண்ணாலும் சரிங்க, ஆனா குடிகாரனுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரிங்க, ஆனா குடிகாரனுக்கு நல்லது பண்ணுங்க.